வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரீமியம் பத்தி பேசப் போறோம். ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்துட்டு நம்ம பார்த்தது 7 அத்தியாயம் பார்த்துருக்கோம். 7 அத்தியாயத்துல வந்து லாஸ்ட்டா பார்த்தது வந்து மணினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி நிலைமை, ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம் பத்தி ரொம்ப விரிவா பார்த்தோம் முந்தைய கிளாஸ்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிரீமியத்தை பத்தி பார்க்க போறோம். பிரீமியம் வந்து ரொம்ப 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 மிக முக்கியமானது ஆப்ஷன் ட்ரேடிங்ல. அது வந்து பிரீமியம்னா என்னன்னு பார்த்து, அது எப்படி கால்குலேட் பண்ணப்படுது, அதுல வந்து மத்த இந்த மணினஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அது மட்டும் இல்லாம கிரிக்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி வந்து பிரீமியத்துல வந்து ஆட் ஆகுது, அது வந்து எப்படி வந்து பயன்பட போகுது அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். முதல் விஷயமா நம்ம பிரீமியம் என்பது என்னன்னு பார்க்கணும். பிரீமியம் என்பது ஆப்ஷன் வாங்குவதற்கு செலுத்தும் விலை. நீங்க வந்து அந்த இடத்த அந்த ஸ்பைக்கை நீங்க வந்து ஆப்ஷன் வாங்குறதுக்கான செலுத்துற விலை. இது ஆப்ஷனில் மார்க்கெட் பிரைஸ் வீடு கார் போல பிரீமியம் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கிறோம். இது வந்து ஒவ்வொரு நிமிடமும் இல்லை, ஒவ்வொரு செகண்டுமே மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தவரையும் ஒவ்வொரு நொடியும் இதோட விலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்து சொல்றாங்க. முரளி என்பவர் கடை வைத்திருக்கிறார். கடையின் மதிப்பு 10,00,000 ரூபாய். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆண்டுக்கு 10,000 பிரீமியம் கொடுங்கள். நெருப்பு வந்தால் 10,00,000 கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க. அந்த கடைக்கு வந்து கடையோட மதிப்பு வந்து 10,00,000 ரூபாய். ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி வந்து உங்கள்கிட்ட கேட்குது. இந்த மாதிரி வந்து ஆண்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 பணம் கட்டி பிரீமியம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் அந்த கடைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நெருப்பினாலோ இல்லை வேற ஏதாவது ஆபத்து வந்தாக்க அந்த 10,00,000 உங்களுக்கு வந்து நாங்கள் இன்சூரன்ஸாக பணமாக கொடுப்போம், அந்த நஷ்டத்தை கொடுப்போம், ஈடு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், முரளி என்ன நினைக்கிறாருன்னா கடைக்காரரு, ஓகே பிரீமியம் மலிவாக இருக்கிறது, பிரீமியம் வந்து கம்மியாக இருக்கு, வருஷத்துக்கு 10,000 தானே கட்டிடலாம். ஆனால் சப்போஸ் ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடந்தாக்க நமக்கு 10,00,000 அங்கேருந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். இதுல வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டால், எதிர்பாராத மாதிரி நடந்துட்டா, இன்சூரன்ஸ் நடந்தா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நஷ்டமா இருக்கும். நமக்கு வந்து 10,00,000 தான் செலுத்திருக்கோம். அதுக்கோசரம் நமக்கு லாபம் வந்து 10,00,000 கிடைச்சிருது. பிரீமியம் வந்து 10,000 தான் செலுத்தியிருப்போம். அந்த பிரீமியத்தை செலுத்தின மாதிரி நமக்கு வந்து பணம் வந்து கிடைச்சிருது. அது ஈடு கிடைச்சிருது. நெருப்பு வரலாம் நமக்கு நஷ்டம் வந்து பிரீமியம் செலுத்துனது மட்டும்தான். நம்ம நீங்க என்ன பணம் கட்டினீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு நஷ்டம். ஆனா நீங்க பாதுகாப்பா இருக்கீன்ற ஒரு இதோட இருக்குவீங்க. அந்த பிரீமியம் தான் வந்து அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சியோட லாபம். இதை தான் இங்கே விளக்கியிருக்காங்க. நெருப்பு போராட்டம் இன்சூரன்ஸ் கம்பெனி பிரீமியம் வைத்துக் கொள்ளும். ஆப்ஷன் பையர் முரளி பிரீமியம் கட்டுவார். ஆப்ஷன் செல்லர் இன்சூரன்ஸ் கம்பெனி பிரீமியம் வசூலிப்பார். அவருக்கு வந்து என்ன இன்சூரன்ஸ் ஏஜென்சி என்ன பொறுப்புன்னா அவருக்கு வந்து இந்த பிரீமியத்தை கலெக்ட் பண்ணுவது வசூலிக்கிறது அவருடைய பொறுப்பு, ரிஸ்க். உங்களுக்கு வந்து நீங்க பிரீமியம் கட்டுறது தான் உங்களுடைய பொறுப்பும் ரிஸ்க்கும். நெருப்பு சந்தை பெரிய நகர்வு. இப்போ இந்த மாதிரி இந்த இப்போ வாலட்டாலிட்டியில் தான் நான் ரொம்ப கீழே மேலேயும் ரொம்ப போயிட்டு வருது இல்லைங்களா? இந்த இதுதான் வந்து பெரிய ரிஸ்க்காக சொல்லி சொல்கிறாங்க. பிரீமியம் ஆப்ஷன் ப்ரைஸை தான் வந்து சந்தை பெரிய நகரம் தான் நெருப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே பிரீமியம் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ அண்ட் டைம் வேல்யூ. இதில் ரெண்டுமே பிரீமியத்தில் வந்து எப்போதுமே வந்து இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ டைம் வேல்யூ இருக்குன்னு சொல்லி முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சிறு குறிப்பில் நம்ம அறிமுகத்தில் பார்த்துருக்கோம். அது எப்படி இங்கே மதிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இன்டென்சிக்ஸ் வேல்யூ கால் சைடில் வந்து சிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக்கு. அதாவது ஸ்பாட் நிஃப்டியோட மதிப்பையும் நீங்க எந்த இடத்துல ஏடிஎம் வாங்க போறீங்களோ அதோட ஸ்ட்ரைக் பிரைஸ், அது ஏடிஎம்மா இருக்கலாம், ஓடிஎம்மா இருக்கலாம், ஏடிஎம் அது அது எதா இருந்தாலும் இருக்கலாம். அதோட ஸ்ட்ரைக் பிரைஸ் ஸ்பாட்லேருந்து நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸை கழிச்சீங்கன்னா அது வந்து கால் சைடோட இன்டெக்ஸ் வேல்யூ. பி சைடில் ஸ்ட்ரைக் பிரைஸ் மைனஸ் ஸ்பாட் அப்படியே அதுக்கு நேர் எதிர். எப்படின்னா நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து ஸ்பாட் பிரைஸை நிஃப்டியோட ஸ்பாட் வந்து கழிக்கணும். இங்கே தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டோட சொல்றாங்க, பார்க்கலாம். நிஃப்டி 22,300 சிஇ ஸ்ட்ரைக் கால் சைடு இருக்குன்னு வச்சுங்களேன். 22,000 நிஃப்டி வந்து 22,300 இருக்கு. கால் சைடில் வந்து சிஇ சைடு வந்து 22,000 இருக்கு. இங்கே இன்டென்சிக்ஸ் வேல்யூ எப்படி காணணும் பாருங்க. 22,300லேருந்து மைனஸ் 22,000 எவ்வளோங்க? 300 அந்த இன்டென்சிக்ஸ் வேல்யூ.
இப்போ நம்ம இன்னைக்கு கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு அப்படி தான் ஓடி இருக்கு. 23,000 600 400 ஓடுது. இப்போ நீங்கள் 23,400 வரையும் இப்போ இருந்து 23,200 வச்சிங்களேன். அது வந்து இப்போ நம்ம நிஃப்டியில் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் ஒரு 23,100 போய் ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் நீங்கள் ஏடிஎம்மோ அல்லது ஓடிஎம்மோ ஏதோ அந்த அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அது வந்து அது என்ன கழிக்கிறீங்களோ அந்த நிஃப்டிலேருந்து மைனஸ் ஸ்ட்ரைக் நீங்கள் எங்கே வந்து வாங்குறீங்களோ ஆப்ஷன் வாங்குறீங்களோ இல்லை இப்போ செலுத்துறீங்களோ அதை கழிச்சிங்கன்னா அதோட மதிப்பு வந்து என்னவோ அதுதான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்பி படிக்கிறேன். இண்டெக்ஸ் வேல்யூன்றது ஏன் சொல்கிறேன்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் திருப்பி படிக்கிறேன். உங்களோட நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸு அதுலேருந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் எங்கே வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்களோ அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதை கழிச்சிங்கன்னா வர மீதி தொகை தான் பிரிமியம். அதுதான் நீங்கள் செலுத்த போகிறீங்க. அதுதான் நீங்கள் வந்து பணமாக கட்ட போகிறீங்க. டைம் வேல்யூ ஈக்குவல் டு பிரிமியம் மைனஸ் இண்டெக்ஸ் வேல்யூ. டைம் வேல்யூ என்னன்னா பிரிமியத்துலேருந்து மைனஸ் இண்டெக்ஸ் வேல்யூ கழிச்சிங்கன்னா அது வந்து டைம் வேல்யூன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சிஇ பிரிமியம் 350 ரூபா இருக்குன்னா அதில் இண்டெக்ஸ் வேல்யூ 300 ரூபா. ஏன்னா இப்போ நம்ம 300 ரூபா கழிச்சிருக்கோம் இல்லையா, அதை கழிச்சிருக்கோம். சிஇ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா இருக்கும்போது அதை இந்த இந்த இப்போ நம்ம மேலே பார்த்த எடுத்துக்காட்ட வச்சு இதுங்க சொல்கிறாங்க. இது வந்து மாறுபட்டுருக்கோம். அது வந்து சீக்கிரம் 300 ரூபா. டைம் வேல்யூ 350 மைனஸ் 300 50 ரூபா. டைம் வேல்யூட எவ்வளோங்க? 50 ரூபா. அந்த 350ல் 300 ரூபா கழிஞ்சு தான் மீதி 50 ரூபா டைம் வேல்யூன்னு சொல்லி சொல்கிறாங்க. டைம் வேல்யூ வந்து குறைவு. எப்போ குறையும்? தீட்டா டிகே ஆகிட்டே இருக்கும்போது வந்து குறையும். இது எப்போ எக்ஸ்பிரி நாளில் வந்து 0 ஆகிடும். இந்த டைம் வேல்யூன்றது எக்ஸ்பிரி நாள் நாள் நெருங்க முன்னாடியே பார்த்துருக்கோம். அறிமுக வகுப்புலேயே பார்த்துருக்கோம். உங்களுக்கு நாள் அதாவது 45 நாள் இருந்தால் எவ்வளோ இருக்கும், 30 நாள் எவ்வளோ இருந்தால் இருக்கும், 12 நாள் 10 நாள் 1 வாரம் அப்படி 2 நாள் 3 நாள் இருந்தால் எவ்வளோ இருக்கும், கொஞ்சமாக எவ்வளோ குறையுன்றதை நம்ம முன்னாடியே அறிமுக வகுப்பில் பார்த்துருக்கோம். அந்தமாதிரி குறைஞ்சி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி நாள் 0 ஆகிடும். இன்றைக்கி நீங்கள் எக்ஸ்பிரி நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எதாவது கவனிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அதை உணர்ந்துருப்பீங்க. பிரீமியம் தீர்மானிக்கும் 6 காரணிகள். சார் ஒரே நிமிஷம், அது ரெக்கார்ட் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கோங்க மேடம். என்னோட அனுபவம் என்னன்றது இன்னைக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் செஞ்ச தப்பு என்னன்றது இதையும் சொல்லிடுறேன். இப்போ சார் செல்வம் சார் கேட்டதுட்டு அது சொல்கிறேன் சார் அப்படிங்க. நேற்று நான் என்ன பண்ணேன், கடைசி நேரத்தில் அதாவது 3:29 போய் எதுக்கும் ஒரு காலை வாங்கி வைக்குமேன்னு சொல்லிட்டு 23,950 போய் 10 ரூபா மதிப்பில் போய் காலை வாங்கி வச்சுட்டேன். இன்னைக்கு பார்த்தானா என்ன நடந்தது, மார்க்கெட்டு எடுத்துனே ஒரு கொஞ்சம் பாயிண்ட் வந்து கேப் அப்பில் தான் ஆணுச்சு. ஆனால் என்னது பார்த்தா என்ன நடக்குது, அந்த ஒரு லாட்டுக்கான 480 ரூபா வந்து லாஸ் காட்டுது. எனக்கு ஒரே குழப்பம். என்னடா மார்க்கெட்டு கேப்டா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கேப்பப் ஆகிருக்கு. நம்ம எப்படி கணக்கு போட்டாலும் நம்மளை ஏமாத்திட்டே இருக்காங்க. நம்ம என்ன ஏமாந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். ஜிஎம் சார் வாசிட்டு இருக்காரு. மனோ சார் உள்ளார வந்து இதுமாரி 373 வந்து கோடு போட்டு இதுக்கு வந்து டச் பண்ணிட்டு திருப்பி மேலே போவான், யாரும் ஏமாந்துடாதீங்க, ட்ராப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரே குழப்பத்தில் குந்திருந்தேன். அப்புறம் சரி இதுதான் மேலே போகணும்னு சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லி குந்திருந்தா மேலே போய் எனக்கு 2 ரூபாயில் இருந்தவன் திருப்பி 1.90 1.80 1.85 90 1.90 இப்படியே ஆடிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தா 1.5 ரூபாய்க்கு போயிட்டான், 1.40 பைசாவுக்கு போயிட்டான். இது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்து சென்று வெளில வந்துட்டேன். வந்துட்டு போய் திருப்பி போய் உட்காந்து சாப்பிட டிஃபன் சாப்பிட போகும்போது தான் திருப்பி ஞாபகம் வந்தது எனக்கு. இன்டென்சிவ் வேல்யூ நம்ம அவுட் ஆஃப் த மணியில் போய் எடுத்திருக்கோம். ஒன்லி இல்லை டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அந்த டைம் வேல்யூன்றது நம்ம இப்போ இன்றைக்கி எக்ஸ்பிரி டே இல்லையா இன்றைக்கி, அதனால் இந்த ஒரு நாள் இந்த கடைசி நாள்ன்றதுனால அந்த 8 ரூபாயும் சாப்பிட்டுடுச்சு. இங்கே நடந்தது அதான் நடந்திருக்கு. திருப்பி மார்க்கெட் ஏறினாலுமே நான் அப்பயும் ஒரு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சார் சொன்ன மாதிரி மேலே போகுது. மொதல் டார்கெட் அடிச்சுது, அடுத்த டார்கெட் கூட போகுது. இருந்தாலும் இங்கே ஏறல இது. சரி நான் அதுக்கு ஈடுகட்ட வேற ஒரு பை பண்ணி அது ஈடுகட்டி நஷ்டத்தை ஈடுகட்டணுன்றது அது வேற விஷயம். பட் ஆனால் இது வந்து வச்சுருந்தேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காக இந்த லாட்டை அப்படியே வாங்கின லாட்டை அப்படியே வச்சுருந்தேன். இது கடைசி வரையும் ஏறல. கடைசியில் 1.20 கொடுத்துட்டு வெளில வந்துட்டேன். இதுதான் நடந்துச்சு. அதனால் ரொம்ப லீயஸ்ட்டு டைம் வேல்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி வந்து அது அமௌண்ட் வராது, 0 தான் ஆகுன்றதுக்கான என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இதை ஒரு இதாக எடுத்துக்கோங்க. இது எப்படி டைம் வேல்யூ வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்காக சொல்கிறேங்க, வேற ஒன்றும் இல்லைங்க.
இப்போ நம்ம அடுத்தது போவோம். பிரிமியம் தீர்மானிக்கும் 6 காரணிகள். பிரிமியத்தை தீர்மானிக்கக்கூடிய 6 காரணிகள். சார் சொன்ன மாதிரி, மனோ சார் சொன்ன மாதிரி, இப்போ டைம் வேல்யூ தீட்டா டிகே. டைம் வேல்யூனா என்னன்னா தீட்டா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. தீட்டானா என்னன்னா குறையும், அந்த காசு வந்து குறையும். அப்படி டைம் வேல்யூ எப்போதும் குறையுன்றதை ஞாபகம் வச்சுங்க. ஸ்பாட் ப்ரைஸ். ஸ்பாட் ப்ரைஸ் அண்டு பிரீமியம் தொடர்பு. ஸ்பாட் ப்ரைஸுக்கும் பிரீமியத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத நம்ம இப்போ விளக்குறோம். எப்படி விளக்குறோம்? கால் சைடு பிரீமியம், சிஇ பிரீமியம், அது வந்து ஸ்பாட்டு. ஸ்பாட் ஏறுனா சிஇ பிரீமியமும் ஏறும். எப்படி? எங்க கால் சைடில் நீங்கள் வந்து ஸ்பாட் ஏறுனுச்சுன்னா சிஇ பிரீமியமும் ஏறும். ஸ்பாட் இறங்குனுச்சுன்னா சிஇ பிரீமியமும் இறங்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் கால் சைடு நீங்கள் நிஃப்டி ஸ்பாட் வந்து ஏறுனுச்சுன்னா உங்களுடைய பிரீமியம், அந்த நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ, எங்கே வாங்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அந்த 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 பிரீமியமும் ஏறும். அது குறைஞ்சுன்னா இங்கே உங்களோட பிரீமியமும் குறையும். அதே பி சைடு ஸ்பாட் ஏறுனுச்சுன்னா பிரீமியம் குறையும். எங்க பீடு புட் சைடு வந்து பிரீமியம் குறையும். ஸ்பாட் ஏறும்போது பிரீமியம் குறையும். ஸ்பாட் இறங்கும் போது பிரீமியம் ஏறும். அப்படியே சிஇக்கு நேர் எதிர் வினைங்க ஆட்டும். நேர் எதிர் வினை வந்து இதை ஆட்டும். நல்லா இந்த குழப்பிக்காம இதை பாருங்க. இதுவும் வந்து உங்களுக்கு நாளைக்கு கால்குலேஷனுக்கோ நீங்கள் வாங்குறதுக்கோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கோ மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இன்டென்சிவ் வேல்யூ, டைம் வேல்யூ மாரி இந்த சி பிரீமியம் வந்து எப்படி மூவ் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பிரீமியம் வந்து கால்குலேஷன் ஆகுது, எப்படி வந்து அதோட ப்ரைஸ் வந்து அப் ஆகுதா ரைஸ் ஆகுதுன்றதும் நீங்கள் குழப்பிக்காமல் தெரிஞ்சுக்கிறது இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க அதுக்கு. இப்போ 22,000 சிஇ பிரீமியம் 200 இருக்குங்க. 22,000 ஸ்பாட்டு, 22,000 சிஇ பிரீமியம் வந்து 200 இருக்கு. நிஃப்டியில் 22,100 ஏறினால் டெல்டாவோட மதிப்பு எவ்வளோங்க? அங்கே அர்த்த மணி 0.5. சிஇ பிரீமியம் எவ்வளோங்க? 200 ப்ளஸ்ஸு 100 இன்ட்டு 0.5 50 ரூபா இல்லைங்களா? ஏன்னா 100 பாயிண்ட் ஏறி இருக்கு இல்லைங்களா? இந்த 100 இந்த நம்ம வந்து ஸ்பாட்டில் எவ்வளோ ஏறி இருக்கு? 100 பாயிண்ட் ஏறி இருக்கு. அந்த 100 டெல்டாவோட வேல்யூ 0.5, ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 50 ரூபா. அந்த 50 ப்ளஸ் அது என்னதுங்க? பிரீமியம் சேர்த்து 250 ரூபா அங்கே ஏறி இருக்கும். உங்களுக்கு பிரீமியம் வந்து 250 ரூபாயா இருக்கும். அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு, நிஃப்டி 21,000 அது கீழே இறங்கினா, இது வந்து கால் சைடில் நல்லா புரிஞ்சுக்கணும். 21,900 இறங்கினா சிஇ பிரீமியம் 200 ரூபா மைனஸ் 100 இன்ட்டு 0.5 50 ரூபா 150 ரூபாயா இருக்கும் உங்கள் பிரீமியம். ஏன்னா டெல்டாவோட வேல்யூ மைனஸ் 50 தான், அது வந்து மைனஸ் பண்ணிடும். அங்கே வந்து டெல்டாவோட வேல்யூ வந்து என்ன ஆயிடுதுங்க? மைனஸ் ஆயிடுது. ஸோ அதனால் 200 ரூபாயிலேருந்து 50 ரூபா கழிச்சாக்க 150 ரூபா ஆயிடுது. இது வந்து கால் சைடு. இந்தமாரி நீங்கள் புட்டு சைடு காரணம் கொடுக்கலீங்களா? அடுத்தது கார்னி 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ நம்ம புட்டுக்கும் ஒரு காரணம் பார்த்துருமா? இதுலேயே பார்த்துருவோம். இல்லை இதில் இருந்தாலும் நம்ம அதை பார்த்துருவோம். இப்போ அதே பிரீமியம் வந்து நீங்கள் புட் சைடில் நடக்குதுன்னு வச்சிங்களேன். புட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க? பிரீமியம் ஸ்பாட் வந்து 22,000 வந்து பிரீமியம் ஏறுனுச்சுன்னா இங்கே வந்து குறையுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே போல் புட் சைடில் 22,100 இருக்குது. நிஃப்டி 22,100 இருக்கும்போது பிரீமியம் சைடு வந்து டெல்டா வந்து 0.5 இன்ட்டு 50 ரூபா. இங்கே என்ன ஆகும்? பிரீமியம் வந்து குறையும். ஏன்னா இது வந்து -50, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 ஆகும். 22,100 வந்து புட்டு சைடில் பிரீமியம் வந்து எவ்வளவா இருக்கும்? 150 ரூபா மாறும். 100 ரூபா ஏறுனா 100 பாயிண்ட் ஏறுனுச்சுன்னா, ஸ்பாட் ஏறுனுச்சுன்னா இங்கே 150 ரூபாயா இருக்கும். இங்கே குறையும் போது பார்த்தீங்கன்னா 21,900 வந்துச்சுன்னா பிஇ பிரீமியம் வந்து 200 + 50. இங்கே டெல்டாவோட மதிப்பு வந்து அங்கே வந்து 50 இருக்கும். அதை நம்ம 50 ரூபா வந்துடும் இல்லைங்களா? இது முன்னாடி அதே கணக்கு தான். இங்கே வந்து ப்ளஸ் ஆகும். அதுக்கு எதிராக நடக்கும். அவ்வளோதாங்க. இப்போ காரணி 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒப்பந்த விலை.
ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் பிரீமியம் தொடர்பு. அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் பிரீமியத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத சொல்கிறாங்க. சிஇ ஸ்ட்ரைக்கு மேலே ஏறும், சிஇ பிரீமியம் ஓடிஎம் ஆகும். அதாவது ஸ்ட்ரைக்கு வந்து மேலே ஏறுனுச்சுன்னா சிஇயோட பிரீமியம் வந்து என்ன ஆகும், ஓடிஎம் ஆகும், அவுட் த மணி ஆகும். பிஇ ஸ்ட்ரைக்கு மேலே ஏறுனுச்சுன்னா பிஇ பிரீமியம் இந்த மணியில் வரும். பிஇ ஸ்ட்ரைக்கு இந்த மணியில் வரும். இப்போ நம்ம மேலே சொன்ன எடுத்துக்காட்டில் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க. நிஃப்டி 22,000 ஸ்பாட்டு, 21,500 சிஇ பிரீமியம், 600 ரூபா அதோட மதிப்பாக இருக்கும்போது ஐடிஎம் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப இந்த மணியாக இருக்குது. அது வந்து என்னென்னா 600 ரூபாயா இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுக்கு விலை வந்து பிரீமியம் அதிகம் இல்லைங்களா, அதனால் அதோட விலை வந்து அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்சிவ் ஆகும். 22,000 ஸ்பாட்லேயே வருது சிஇ பிரீமியம் 200 ரூபா. ஏடிஎம், இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம் சொல்கிறாங்க. அதான் அட்ட மணி மீடியம். அப்போ வந்து அங்கே எவ்வளோக்கு மீடியமாக இருக்கும். என்ன காஸ்ட்டோ காஸ்ட் மட்டும் கொடுக்குறீங்க. 22,500 மேலே ஏறிடுச்சு, 500 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. சிஇ பிரீமியம் 50 ரூபா இருக்குது. இது வந்து என்ன ஆகும், ஓடிஎம் ஆகும். ஓடிஎம்னா அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும். இது சீப்பு, இது ரொம்ப சீப் இருக்கும். அதுக்கு அடுத்து அதுக்கும் இன்னும் மேலே போனேன், 23,000 ஆனாக்கா 1000 பாயிண்ட் ஏறினா சிஇ பிரீமியம் வந்து இது வந்து 10 ரூபாயா இருக்கும். டீப் ஓடிஎம் வெரி சீப்பு. இதுதான் வந்து நம்ம டைம் வேல்யூ மட்டும் இருக்கும், வெரி சீப்பாக இருக்கும். இங்கே வந்து என்ன கிரியேட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு பிரீமியம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். அது வந்து டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து இன்டென்சிவ் வேல்யூ வராது. இது அப்படிதான் நினைக்கிறேன். ஏதாவது தப்புன்னா திருத்துங்க சார். காரணி 3, டைம் டு எக்ஸ்பிரி, எத்தனை நாட்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே முன்னாடி படித்தது அறிமுகத்தில் படிச்சிருக்கோம். அது திருப்பி ஒரு தாட்டி நம்ம உங்களுக்கு இந்த டைம் டிகே பற்றி தீட்டாவை பற்றி இங்கே வந்து சொல்ல போகிறாங்க. டைம் அண்ட் பிரீமியம் தொடர்பு. டைம் அதிக நாட்கள் இருந்துச்சுன்னா பிரீமியம் அதிக நாள், அதாவது பிரீமியமும் அதிகமாகும், டைம் வேல்யூ அதிகமாகும். இங்கே இப்போ ஒரு 40 நாள் 45 நாள் இருந்தால் அதோட டைம் வேல்யூ அதிகம், பிரீமியம் அதிகமாக இருக்கும். டைம் குறைந்த நாட்கள் இருந்தால் பிரீமியமும் குறையும், தீட்டா வந்து இங்கே டிகே ஆகும். டைம் வேல்யூ வந்து என்னாகும், தீட்டா வந்து டிகே ஆகும், அது கரையும். டைம் வேல்யூ வந்து கரைஞ்சிரும். ஏன் இப்போ நான் இன்னைக்கு காலைல சொன்னீங்களா, என்னோட அனுபவத்தை சொன்னீங்களா, அந்த மாதிரி நடக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஏடிஎம் சிஇ பிரீமியம் உதாரணம். ஏடிஎம்மாக இருக்கும்போது அடுத்த மணியில் நீங்கள் வாங்கும்போது, கால் சைடு வாங்கும்போது 45 நாட்கள் மீதம் இருந்தால் 300 ரூபா. ஒரு உதாரணம், 300 ரூபா இருக்கும். 30 நாட்களாக இருந்தால் மீதம் வந்து 240 ரூபா இருக்கும். 5 நாட்களாக இருந்தால் 160 ரூபாயா இருக்கும். 7 நாட்களாக இருந்தால் 90 ரூபா இருக்கும். எக்ஸ்பிரி நாள்னா 5, 10 மட்டுமே இருக்கும். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லியிருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்றத. இது இந்த டைம் தொடர்பு, டைமத்துக்கும் பிரீமியத்துக்கும் உள்ள தொடர்பை தீட்டாவோட எப்படி தீட்டா எப்படி கரையுன்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரணி 5, இம்பில்டு வால்டாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐவி, இது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐவி வந்து ஏன் முக்கியம் அப்படின்றத போக போக நம்ம படிக்க போகும்போது தெரியும். அது எந்த அளவுக்கு முக்கியன்றதை, எப்படி தொடர்பு கொள்ளுது பிரீமியத்தோட டைம் வேல்யூவோட எப்படி தொடர்பு கொள்ளுது, அது எப்படி கணக்கிடுறத பார்க்க போகிறோம். ஐவி என்பது ஆப்ஷன் பிரீமியில் மிகவும் முக்கியமான காரணி. இதை புரிந்து கொள்வது மிக 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 அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். திருப்பி திருப்பி நீங்கள் இதை பார்த்து படித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஐவி சந்தையின் காய்ச்சல் தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சந்தையோட பல்ஸ் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க, தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாதாரண நாள் சந்தை அமைதியாக உள்ளது, ஐவி குறைவு, பிரீமியமும் குறைவு. பட்ஜெட் நாள் சந்தை பயமாக உள்ளது, ஐவி அதிகரிப்பு, பிரீமியம் அதிகரிப்பு. உதாரணம் 22,000 காலு, நார்மல் டே ஐவி வந்து 12% இருக்கு, இம்பல்டு வேலிட்டி 12% இருக்கு, பிரீமியம் 150 ரூபா. இதே பட்ஜெட் டேவாக இருந்தாக்க, ஒரு ஏதாவது நிகழ்ச்சி நேரில் இருந்தால் அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான நாட்களாக இருந்தாக்க, பட்ஜெட் ஏதாவது சந்தை பாதிக்கக்கூடிய காரணங்களாக இருந்தாக்க ஐவி வந்து பார்த்தீங்கன்னா 20%, பிரீமியம் 280 ரூபா, அப்படியே 130 ரூபா இங்கே அதிகமாக இருக்குது. அதே ஸ்ட்ரைக்கு அதே ஸ்பாட். இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே ஏதாவது ஸ்ட்ரைக்கோ இல்லை ஸ்பாட்டோ மாறுதோ அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறது. நான் பார்க்குற அந்த 22,000 காலு அந்த ஸ்பாட்டில் தான் இப்படி நடந்துச்சுன்னா, நார்மல் நாளில் 150 இருக்கிறது, ஒரு பட்ஜெட் நாள்லேயோ இல்லை ஏதோ ஒரு நாட்களில், அதாவது ஒரு ஒரு
அன்எக்ஸ்பெக்டடான நாளில் ஒரு 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 பயம் இருக்கக்கூடிய நாளில் கிராஷ் ஆகிற நாளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து அதிகம். நம்ம சொல்கிறாங்களா விக்ஸ் ஏறுதும் போது இம்பிள்டு வேல்யூ குறையும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே போல் இந்த இம்பிள்டு வேலட்டாலிட்டியும் இந்தமாரி பாதிக்கும், பிரீமியத்தை பாதிக்கும். ஏனென்றால் ஐவி அதிகரிக்கும் போது அன்சர்டனிட்டி அதிகம். அதான் அந்த அன்சர்டனிட்டி தான் அந்த டயத்தை எதுனாலும் நடக்கலான்ற பயத்தை இதை வந்து பிரீமியத்தில் வந்து பாதிக்கும்ன்றத சொல்கிறாங்க. அன்சர்டனிட்டி அதிகம், இன்சூரன்ஸ் பிரீமியம் அதிகம், ஆப்ஷன் பிரீமியம் அதிகம். நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க, இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் அதிகம்ன்றது எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு நிலையில்லா தன்மை, அன்சர்டனிட்டினா ஒரு நிலையில்லா தன்மை இருக்கும்போது வந்து நம்ம பொருளுக்கோ நம்ம பிரீமியத்துக்கோ நம்மளுடைய பணத்துக்கு வந்து எதனாலும் நடக்கலாம், நம்ம பொருளுக்கு எதனாலும் நடக்கலாங்கும் போது பிரீமியம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறதே உங்கள் காருக்கு, புது காருக்கு கட்டுற இன்சூரன்ஸுக்கும் பழைய காருக்கு கட்டுற இன்சூரன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த பிரீமியத்தை தான் இங்கே இதாக சொல்கிறாங்க. அதான் ஆப்ஷன் பிரீமியம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐவி அதிகரிக்கும் நேரங்கள் அப்படின்னு சொல்லி எப்பெல்லாம் அதிகரிக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டு, யூனியன் பட்ஜெட்டு, அதாவது மாநில பட்ஜெட்டோ, பட்ஜெட் தான் அது, நமக்கு வந்து யூனியன் பட்ஜெட்னு சொல்லி பொதுவாக நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட் அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனுபவிட்டுருப்பீங்க. ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐயில் ஏதாவது பாலிசி மாற்றினாலோ இல்லை ஏதாவது அவங்க ஆண்டறிக்கை படித்தாலோ அந்த மாதிரி படிக்கும்போதோ இல்லை ஏதாவது அவங்க பாலிசி மாறினாலோ அன்னைக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், இது வந்து கம்பெனி அவங்க குவார்ட்டர்லி வந்து அவங்களுடைய ரிசல்ட்டு அவங்க இதெல்லாம் வந்து படிப்பாங்க. அதுமாதிரி ஆர்பிஐயும் குவார்ட்டர்லி ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஃபைனான்ஸ் குவார்ட்டருக்கும் ஏதாவது இது மாற்றும், அதை சொல்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து மாறும். எலெக்ஷன் அதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனும் இது நடக்கும்போது அந்தமாரி நடக்கும்னு சொல்கிறாங்க. குளோபல் கிரைசிஸ், வார், பேண்டமிக், இது ரெண்டுமே நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். பேண்டமிக்ன்றது நம்ம கோவிட்டை சொல்லலாம், வார்ன்றது இப்போ நீங்கள் தற்போது நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான். அது குளோபல் கிரைசிஸ் இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய சந்தையில் வந்து ஒரு நிலையில்லா தன்மை, அன்சர்டனிட்டி நடக்கும். அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ்னா நம்ம எதனாலும் சொல்லலாம். ஒரு 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 நிலநடுக்கத்தையோ ஒரு இயற்கை பேரிடரோ இல்லை ஒரு பெரிய தலைவர், ஒரு நாட்டினோட தலைவர் இறக்கும்போதோ போகும்போதோ வரும்போதோ ஏதோ அந்தமாரி ஒரு இது நடக்கும்போது அன்எக்ஸ்பெக்டட் போது இந்தமாரி ஐவி வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஐவி குறையும் நேரங்கள், ஈவெண்ட் முடிந்த பிறகு, அதான் இப்போ ஒரு ஒரு கிராஷ் நடக்குது, அது முடிஞ்சிருக்கு. இப்போ வாரம் முடிஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐவி வந்து குறைய ஆரம்பிக்கும். சாந்தமான சந்தை நாட்கள், ஒரு நார்மல் டே அந்த மாதிரி நாளில், ஹாலிடே சீசன்னா அந்த மாதிரி இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் லோ ஐவி லெவல்ஸ், ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் வரலாற்று ரீதியாக வந்து ஐவி லோ லெவல் வந்து ஐவி லெவல்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை முன்னாடி இருக்க டேட்டாவை வச்சு பார்த்தா அது தெரியும். இது நம்ம இன்னும் விளக்கமாக தெரிஞ்சு சொல்லுவாங்க. அடுத்தது காரணி ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட், இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ப்ரீமியம், இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ப்ரீமியம்ன்றது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். இப்போ நம்ம இருந்தாலும் அதை பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதுவும் பாதிக்கின்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது ப்ரீமியம், கால் சைடு ப்ரீமியம் வந்து என்ன செய்யும், சிறிது ஏறும். ஒரு சின்ன அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு சிறிதாக ஏறும். பிஇ ப்ரீமியத்தில் கொஞ்சம் குறையும். இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையும் போது சிஇ ப்ரீமியத்தில் கொஞ்சம் குறையும், பிஇ ப்ரீமியத்தில் கொஞ்சம் ஏறும். இது எப்படின்னா உங்களுக்கு முன்னாடி எப்படி நம்ம காலோட ஃபஸ்ட்டு காரணி பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரீமியம் இம்பல்ஸ் வேல்யூ இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ ஏறுனுச்சுன்னா கால் சைடு ஏறும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதே ஃபார்முலா தான். இதை புரிஞ்சுங்க. வட்டி விகிதம் வந்து ஏறும்போது இது வந்து கால் சைடில் ஏறுனுச்சுன்னா இது கொஞ்சமாக இதில் சிறிது மாற்றம் இருக்கும், பிஇ சைடில் கொஞ்சம் குறையும். இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சுன்னா சிஇ ப்ரீமியத்துலையும் கொஞ்சம் குறையும், பிஇ ப்ரீமியத்தில் கொஞ்சம் கூடும். அவ்வளோதான் சொல்கிறாங்க. இந்தியாவில் ஆர்பிஐ ரெப்போ ரேட் மாறும்போது ஆப்ஷன் பிரீமியத்தில் சிறிய மாற்றம் வரும். அதான் இந்தியாவில் ஆர்பிஐ ரெப்போ பேங்க் இருக்கு இல்லைங்களா, அதோட ரேட்டு மாறும்போது இங்கே சிறிய மாற்றம் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸுக்கு பெரிய தாக்கம் இல்லை. ஷார்ட் டேர்ம்னா அந்த இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய தாக்கம் வராது. லாங் டேர்ம் ஆப்ஷன்ல இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப லாங் டேர்ம் போடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி இது சொல்கிறாங்க. காரணி 6, டிவிடெண்ட், ஈவுத்தொகை. டிவிடெண்ட் அண்ட் பிரீமியம், ஸ்டாக் டிவிடெண்ட் அனௌன்ஸ் ஆனால் சிஎம் பிரீமியம் சிறிது குறையும்.
பிஇ பிரீமியம் சிறிது அதிகரிக்கும். இப்போ சில கம்பெனிலாம் வந்து உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் அறிவிப்பாங்க. அது கம்பெனி பாலிசியை பொறுத்து வருஷத்துக்கு ஒரு தடியோ வருஷத்துக்கு 2 தடியோ வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாரி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த அந்த பிரீமியம் வந்து பாதிக்கும். அதோட ஸ்டாக்கோட பிரீமியம் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல வந்து சிஇ பிரீமியம் வந்து சிறிது குறையும். டிவிடெண்ட் குடுக்குற அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, சிஇயோட பிரீமியம் வந்து கொஞ்சம் குறையும். பிஇ சைடு ஆகுதுன்னா, பிஇயோட பிரீமியம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். காரணம், டிவிடெண்ட் குடுக்கும் தேதியில் ஸ்டாக் பிரைஸ் குறையும். டிவிடெண்ட் குடுக்குற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து அதோட ஸ்டாக் பிரைஸோட வந்து கொஞ்சம் குறையும். டிவிடெண்ட் அட்ஜஸ்டட். அதாவது வந்து டிவிடெண்ட் அட்ஜஸ்டட் பண்ணும்போது, ஏன்னா அவங்க டிவிடெண்டா பிரிக்கும் பங்கா தரலாம். இல்ல அதை எப்படி தரணும்னு சொல்லி பிரிப்பாங்க. அப்ப அந்த பங்குலேருந்து எடுத்தது அந்த ஸ்டாக் பிரிக்கும்போது, அது அட்ஜஸ்ட் ஆகறதுனால ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து குறையும். அதான் சொல்றாங்க. இது ஸ்டாக் ஆப்ஷனுக்கு முக்கியம். இது ஸ்டாக் ஆப்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். இண்டெக்ஸ் ஆப்ஷனில் குறைந்த தாக்கம் ஆகும். இது வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஸ்பாட் பிரைஸ் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு சிறிய மாற்றத்தை ஒரு கொஞ்சமா ஒரு மைல்டா வந்து ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது பிரீமியம் சம்மரி டேபிள். அதாவது நம்ம முன்னாடி பார்த்தத ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்துறோம். இது நீங்க வந்து பாருங்க. இது நீங்க எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஒரு ஒரு பிரிண்ட் அவுட் ஏதோ எடுத்து நீங்க முன்னாடி வச்சுக்கிறது எப்போதும் நம்ம பார்க்கறது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கோ, பட்டுன்னு ஒரு தெளிவு அடையறதுக்கு வாய்க்கும். காரணம் வந்து ஸ்பாட் பிரைஸ் மாற்றம் வந்து அதிகரிப்பு. சிஇ சைடுல வந்து அதிகரிக்கும். பி சைடுல குறையும். முன்னாடி படிச்சத ஒரு ஒரு சம்மரியா பார்க்கணும். வேற இல்லைங்க. ஒரு 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 ஷார்ட் அண்ட் ஃபுல்லா ஒரு டேபிளா பார்க்கணும். ஸ்பாட் பிரைஸ் அதிகரிச்சதுன்னா மாற்றம் அதாவது அதிகரிப்பு. மாற்றம் வந்து என்ன? மேலே ஏறுது. சிஇ பிரீமியத்துல வந்து அதிகரிக்கும். பிஇ பிரீமியம் வந்து குறையும். ஸ்பாட் பிரைஸ்ல குறைஞ்சதுன்னா, சிஇ பிரீமியம் குறையும். பிஇ பிரீமியம் வந்து அதிகரிக்கும். ஸ்ட்ரைக் பிரைஸ் அதிகரிச்சுன்னா, சிஇ சைடு வந்து குறையும். அது வந்து ஓடிஎம். சிஇ வந்து ஓடிஎம். பிஇ சைடு வந்து அதிகரிக்கும். இது வந்து ஐடிஎம். இந்த மணியா இருக்கும். டைம் டு எக்ஸ்பைரி அதிக நாட்கள் இருந்துச்சுன்னா, சிஇ பிரீமியத்தை அதிகரிக்கும். பிஇ பிரீமியமும் அதிகரிக்கும். டைம் டு எக்ஸ்பைரி குறைஞ்ச நாட்கள் குறைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா, சிஇ பிரீமியம் குறையும். பிஇ பிரீமியமும் குறையும். இம்பில்டு வேலிடாரிட்டி ஐவி அதிகரிச்சதுன்னா, சிஇ பிரீமியம் அதிகரிக்கும். பிஇ பிரீமியமும் அதிகரிக்கும். இம்பில்டு வேலிடாரிட்டி குறையும் போது சிஇ சைடும் குறையும். பிஇ சைடும் குறையும். புட் சைடும் குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகரிச்சதுன்னா, உங்களுக்கு சிஇ சைடும் வந்து சிறிதா அதிகரிக்கும். பிஇ சைடு சிறிதா குறையும். டிவிடெண்ட் குடுத்தாங்கன்னா, உங்களுக்கு அறிவிச்சாங்கன்னா, சிஇ சைடு கொஞ்சம் குறையும். பிஇ சைடு கொஞ்சம் ஏறும். இல்ல கொஞ்சம் மாற்றம். பிரீமியம் முக்கியத்துவம் பிளஸ் மார்க்கெட் செல்வாக்கு. ஆப்ஷன் பிரீமியம் சந்தையின் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துகிறது. இதை புரிந்து கொள்வது உங்கள் வர்த்தகத்தை மாற்றும். நீங்க இத புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க வந்து வர்த்தகத்த செய்ய முடியும் அப்படின்றத சொல்றாங்க. பிரீமியம் சந்தை கண்ணோட்டம் தரும் விதம். ஹை ஹை இம்பல்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபியர் ஜோன். இது வந்து என்ன சொல்லுவோம்? மார்க்கெட்ல வந்து ஃபியர் ஜோனா இருக்கும்போது, ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் செல் செய்யும் நேரம். நீங்க அப்ப என்ன செய்யலாம்னா, ஸ்மார்ட் ட்ரேடரா இருந்தா என்ன செய்வாங்கன்னா, ஆப்ஷன செல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் வந்து செல் செய்யும் நேரம். இது வந்து ஆப்ஷன செல் செய்யக்கூடிய நேரம். ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே பண்றவங்க, ஸ்விங் ட்ரேடர்லாம் ஆப்ஷன் பை செய்து நஷ்டப்படுவார்கள். இப்ப என்ன மாரி வச்சுங்களேன், அததான் சொல்றாங்க. ஆப்ஷன் வந்து பை செஞ்சு நஷ்டமடைவார்கள். எப்ப? ஹை ஐவி இருக்கும்போது, மார்க்கெட் ஃபியர் ஜோன்ல இருக்கும்போது, நீங்க வந்து பை செய்யக்கூடாது. பைலெஸ் போகாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுதான் நேத்துக்கு இன்னைக்கும் நம்ம மனோசர் சொல்லிட்டே இருந்தாருன்னு நினைக்கிறேன். கவனிச்சீங்களான்னு தெரியல. விக்ஸ் கூடியிருக்கு, ஐவி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதுதான் பை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. லோ ஐவி மார்க்கெட்ல கம்பலன்சி கம்பலன்சியா கரெக்டாக தான் படிக்கணும். கம்பலன்சி அதாவது ஒரு குழப்பமான மனநிலையை தான் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இதோட சரியான அர்த்தம் எனக்கு சரியா சொல்ல தெரியல. இருந்தாலும் நீங்க பாத்துங்க. லோ ஐவியா இருக்கும்போது ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் பை செய்யும் நேரம். இப்போ வந்து நீங்க பார்த்துட்டா ஆப்ஷன் பை ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் அதாவது ரொம்ப கொஞ்சம் லாபகரமான தொழில் செய்யக்கூடியவன்னா நீங்க ஆப்ஷன் பை செய்யணும். ஈவெண்ட் வரும்னு வாங்கவும். ஈவெண்ட் வரது முன்னாடி வாங்கணும். அதாவது மார்க்கெட் ஏற போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா
ஒரு ஈவெண்ட் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது முன்னாடியே காலை வந்து பை பண்ணணும், பை பை வாங்கிடணும், பை சைடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏடிஎம் சிஇ, ஏடிஎம் பி, பிரீமியம் மார்க்கெட் புல்லிஷ் சென்டிமெண்ட். நீங்கள் ஏடிஎம் சிஇஓ, ஏடிஎம் வந்து அதிகம், சிஇ வந்து அதிகமாக இருக்கும், ஏடிஎம் பி வந்து கம்மியாக இருக்கும். எப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட்டாக இருக்கும்போது. கால் ரைட்டர்ஸ் அதிக பிரீமியம் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிஎம் சி, அதாவது புல்லிஷாக இருக்கும்போது. ஏடிஎம் பிஇ அதிகமாக இருக்கும்போது ஏடிஎம் சிஇ வந்து கம்மியாக இருக்கும். மார்க்கெட் பீரிஷ் சென்டிமெண்ட், ஃபியர், புட் ரைட்டர்ஸ் அதிக பிரீமியம் கேட்கிறார்கள். புட் ரைட்டர்ஸ் வந்து அதிக பிரீமியமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓடிஎம் புட் பிரீமியம் ஸ்பைக், மார்க்கெட் கிராஷ் ஃபியர் அதிகம். இன்ஸ்டிடியூஷன் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் செய்கிறார்கள். இது வந்து எப்போ நடக்குன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது உங்களுக்கு ஓடிஎம்மில் புட்டு பிரீமியம் வந்து ஸ்பைக் ஆகும். அது எப்போனா மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதோ, இல்லை ஃபியர் அதிகமாக இருக்கும்போதோ, இல்லை இன்ஸ்டிடியூஷன் வந்து போர்ட்ஃபோலியோக்காக வந்து அவங்க ஹெட்ஜ் செய்வாங்க. மிகப்பெரிய தொகையை அவங்க பயன்படுத்துகிறாங்களா, அதனால் ஹெட்ஜிங்க்காக வந்து ஓடிஎம்மில் போய் அவங்க வந்து ஹெட்ஜிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கலான விஷயத்தை செய்வாங்க. அதை வந்து பையோ செல்லோ பண்ணுவாங்க. அவங்க அவங்களுடைய ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி அதை தான் அவங்க சொல்கிறாங்க. மேடம் போதும் மேடம், அத்தியாயம் 8ங்க முடிஞ்சிச்சுங்க. இல்லை 9 போயிடலாங்களா மேடம்?